ஈவினிங் நல்லா சூடாக இஞ்சி டீ போட்டு குடிக்கலான்னு தோணுச்சு. அதனால ஸ்கூல் விட்டு தம்பி கூட்டிட்டு வர வழியிலே பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் கொட்டுதான்னு பார்த்துட்டு கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி இந்த பக்கம் திரும்பி காஃபி தூள் எடுக்கிறதுக்குள்ள கொட்டிருச்சுங்க. எப்பவுமே இப்படிதான். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு விஷயம், பாக்கெட் பால் வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மாட்டு பால் தான் குடிக்கணும் அப்படின்லாம் டாக்டரும் சொல்றாங்க. பாக்கெட் பால்ல நம்ம காஃபி போட்டோம் அப்படின்னா நல்லா 2 ஆத்தனோன்னா நுர வருது இல்லைங்களா? அதுக்கு வந்து நுர வர்றதுக்காகவே எசன்ஸ் ஏதோ ஊத்துறாங்களா, அதுவும் சோப்பு எசன்ஸ் வந்து ஊத்துறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது கேட்டதோட அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்கணும். ஏன்னா நான் எப்பவுமே டீ குடிக்கிறது வந்து பாக்கெட் பால்ல தான் போட்டு குடிப்பேன். அதான் நல்லா டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் கட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே மாட்டுப்பால் தான் வாங்கிக்கிறது. ஆனா தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர வழியில கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். நேத்து தாங்க சொன்னாங்க. அது கேள்விப்பட்டாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதம் இருந்தது. அப்படி பார்த்தா எல்லா ஃபுட்லயுமே தான் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை நம்மளே தேத்திக்கிட்டு நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ணாம எடுத்து குடிச்சிட்டேன். அப்படி கூடவே தம்பிக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்னங்க, இனிமே தம்பி கூட தான் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறேன். இனிமே நாளைக்கு பார்க்கலாம்.